இவங்க 2 பேரும் என்ன நல்லா கவனமா பாத்துக்கிட்டாங்க. ஒருத்தங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது துணையா இருக்கிறவங்க மட்டும்தான் சொந்தக்காரங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அத்தை. இவங்க 2 பேரும் உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அத்தை. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது பத்தி இது வரைக்கும் பேசுனதெல்லாம் போதும். அங்க கல்யாணம் எப்படி நடந்தது? அங்க எல்லாமே நல்லபடியா நடந்தது இல்லையாங்க? ஆமாமா, நீங்க ஏன் வரலன்னா எல்லாரும் கேட்டாங்க. நான் என்னப்பா பண்றது, கொஞ்சம் நல்லா இருந்தா கூட நான் வந்துட்டு இருப்பேன். அங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க? அத நான் சொல்றேன் பாட்டி. நான் உங்களுக்கு எதையும் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் காட்ட போறேன். ஏன்னா அந்த கல்யாணத்துல எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட காட்டி எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன். உண்மையிலே நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. முதல்ல நீங்க எல்லாரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாரும் வாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் வீடியோ பார்க்கலாம். சரி. இன்னும் பாக்குறதுக்கு என்ன இருக்கும் உமாக்கா? பவி, இந்த வீட்ல நடக்கிறது எல்லாமே அநியாயம் தான். நாம இந்த வீட்ல 2 நாள் தான் இல்ல, அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. முதல்ல நீங்க இந்த மருந்து போட்டுக்குங்க. சரிம்மா. வா மாசிமா. பெரிய பாட்டி, மருந்து இப்ப போட்டு விடவா? எனக்காக தானே கொண்டு வந்திருக்க, உன் கையாலே இதை போட்டுடு. சரி. ரோகிணி, இரு, நானும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். இல்ல பரவாயில்லக்கா, இத நானே பண்ணிக்கிறேன். இது சின்ன வேலை தானே. ரோகிணி, ரோகிணி, இங்க நான் இல்லாம உனக்கு எல்லா வேலையும் நடக்கும். ஆனா அங்க சித்தார்த்துக்கு நீ இல்லாம எந்த வேலையும் நடக்காத நினைக்கிறேன். நீ போ, அவருக்கு என்ன வேணும்னு போய் பாரு, இத நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. நீங்களா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பரவாயில்லையே, இன்னைக்கு பாட்டி உங்க 2 பேரையும் எல்லாரும் முன்னாடியும் பாராட்டிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீயும் ரோஹிணியும் சேர்ந்து பாட்டியை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. இப்படி நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லி என்ன வெளி மனுஷி ஆக்கிட்டீங்கல்ல. ஏன் பிரேம், அவங்க உங்களுக்கு மட்டும்தான் பாட்டியா? எனக்கு என்ன சொந்தமும் இல்லையா? ஏன் தேவையில்லாம தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படியா? நான் தேங்க்யூ சொல்லக்கூடாதுல்ல? அத சொல்ல மாட்டேன், ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நீ ஒரு தடவை கூட போனே பண்ணல. ஒரு தடவை போன் பண்ணி பாட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதையாவது சொல்லிருக்கலாம்ல. சரி, இப்போ நீங்க கேக்குற கேள்வி சரியானதுதா. ஆனா அது எதுக்குன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா நாங்க 2 பேரும் தான் இங்க இருந்தோமே, பெரியதே நல்லபடியா கவனிச்சுக்கிட்டோம். அதுவும் உண்மைதான். ஆனா சீமா, ஹலோ. பிரேம். சொல்லுங்க டாக்டர் சார். நான் இப்பதான் ஊருக்கு வந்தப்பா. நிர்மலா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னோட அசிஸ்டன்ட் இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா. டோன்ட் வரி, நான் உடனே புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வர்றேன். நான் வரது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓ சரி டாக்டர், தேங்க்யூ வெரி மச். ஓகே. சிமா, டாக்டர் ஆன் தி வே. கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரா? நான் போய் இதை பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கல்யாணத்துல நல்லா என்ஜாய் பண்ணோம். நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப ஜாலியா இருந்தது. சாப்பிடும் போது உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்குங்க? சாப்பாட்டு மேலதான் இருக்கும். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை?
இங்க பாருங்க, என்னது? இந்த ஷர்ட்ல இருக்கிற கரையை பாருங்க. ஷர்ட் அழுக்காக்கிட்டீங்க. இத ஒண்ணு நான் செய்யல. வேற யார் பண்ணது? எல்லாம் கல்யாண பொண்ணோட தங்கச்சிங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் என்ன வந்து வற்புறுத்தி ஸ்வீட் ஊட்டி விட்டாங்க. அப்பதான் ஷர்ட்ல கொட்டிருச்சு. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குங்க. என்ன சொல்ற? அவங்க ஏன் ஊட்டி விட்டாங்க? நீங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ஆஃப் கோர்ஸ் நான் வேண்டாம்னு சொன்னேன். அப்புறம் என்ன ரோகிணி, அவங்க எல்லாரும் பொண்ணோட தங்கச்சிங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நான் சொல்ற பேச்ச எங்க கேட்க போறாங்க? அப்படியா? இப்ப நீ ஏன் கோவப்படுற? இல்ல, அவங்க வந்து ஊட்டி விடும்போது நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதான் வேண்டாம்னு சொல்லிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் இல்ல. போதும் போதும், நீங்க என்ன ரொம்ப சின்ன குழந்தையா? எங்க பாரு ரோகிணி, அது ஒரு கல்யாண வீடு. அங்க இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் சகஜம் தானே? ஓ, இப்படி விளையாடுறதெல்லாம் சகஜம்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்றியா? இத நீங்களே வச்சுக்கோங்க. உங்களோட கல்யாண வீடு. அப்புறம் இது அவங்க பாசமா கொடுத்த ஞாபகத்தை உங்க கூடயே வச்சுக்கோங்க. ரோகிணி, பாசம்லாம் ஒண்ணு. நான் கிளம்புறேன். எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஆனா ரோகிணி, இந்த மாதிரி பாதியில விட்டு. ரோகிணி நில்லு. இவ ஏன் இப்படி திடீர்னு கோச்சிட்டு போயிட்டா? இதையெல்லாம் நான் தான் எடுத்து வச்சாகணுமா? ரோகிணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அல்வா செஞ்சேன். ஆனா அன்னைக்கு எனக்கு ஸ்வீட்னா பிடிக்காது, நான் அல்வா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா கல்யாணத்துல மத்தவங்க கையால ஊட்டி விட்ட ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அத்தை, இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி. பாட்டி, டாக்டர் வந்திருக்காரு. ஆ, வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க டாக்டர் சார்? முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இத பாருங்க, என்னென்னமோ ஆயிடுச்சு. டாக்டர் சார், சீக்கிரமா எங்க அக்காவுக்கு குணமாகுற மாதிரி பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வியாதி வேற எல்லாருக்குமே வருமாமே. டாக்டர் சார், நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. அம்மாவுக்கு சிக்கன் பாக்ஸ் ஆமே, இது சீக்கிரம் சரியாயிடுமா? ஆமா டாக்டர் சார், அம்மாவை இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல நீங்க படுங்கம்மா. சரிங்க டாக்டர். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இவங்களுக்கு சாதாரண அலர்ஜி தான். அலர்ஜி காரணமா தான் இவங்களுக்கு ஃபீவரும் வந்திருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். இவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. என்ன, எங்க அக்காவுக்கு அம்மா போடலையா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். எல்லாம் அம்மன் அருள் தான். அட, இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கே. இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் அக்காவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. டாக்டர் சார், நீங்க மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. அக்காவுக்கு வேற ஏதாவது வியாதி வந்திருக்க போகுது இவங்க செஞ்ச வேலையால. மனோ, டாக்டர் சார், இவங்க ரெண்டு பேரும் வேப்பிலையை அரைச்சிதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இலை எல்லாத்தையும் பெட் மேல போட்டாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி ஜூஸா கொடுத்தாங்க. அவ்வளவுதான். வெரி குட். அது நல்ல ஆன்டிபயோட்டிக் தான். அதனாலதான் உங்களுக்கு ஏற்பட்ட அலர்ஜியும் கம்மியா இருக்கு மேடம். நீங்க பயப்படுற மாதிரி உங்களுக்கு எதுவும் இல்ல. நான் இப்ப சில மெடிசன்ஸ் மட்டும் எழுதி தர்றேன், அதை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இன்னொரு விஷயம் சீமா, இவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுற எந்த பொருளையும் சாப்பாட்டுல சேர்க்க வேண்டாம். இந்த எள்ளு, அஸ்வின் இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாதுமா. இந்த விஷயத்தை நான் எப்பவுமே மறந்துகிட்டே இருக்கேன். சரிங்க டாக்டர் சார், இனிமே இந்த விஷயத்துல நாங்க கவனமா இருக்கோம். இந்தாங்க, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் உடனே வாங்கிட்டு வாங்க. அந்த மெடிசன்ஸை கரெக்ட் டைம் கொடுங்க. சரிங்க நிர்மலாமா, அப்ப நான் கிளம்புறேன். சரி சித்தார்த், வாங்க சார், கொடுங்க, நான் கொண்டு வரேன். சித்தி, இப்ப வந்துடுறேன். பாட்டி, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். பெரியத்த நாங்க கிச்சனுக்கு போய் சமையல் வேலைய ஆரம்பிக்கிறோம்.
படுத்துக்கோங்க அத்தை. இவங்க ரெண்டு பேரையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு சாதகமா அமையுதே. ஆ? இவளுங்க ரெண்டு பேரும் எப்பவுமே தப்பே பண்ண மாட்டாளுங்களா என்ன? ஆனா ஒண்ணு, இவளுங்க தப்பு பண்ணலனாலும் தப்பு பண்ண மாதிரி நான் உருவாக்குறேன். இவளுங்கள மாட்டி விடுவேன். என்ன பண்ணலாம்? ஆ? 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வா பவி, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. ரொம்ப நேரமா எனக்கு தாகமா இருந்தது. இந்த கேமரா செட்டிங்க செட் பண்றதுக்குள்ள எனக்காக கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வந்து குடுக்கறியா ப்ளீஸ்? ஏன் உங்களால தண்ணி எடுத்து போய் குடிக்க முடியாதா என்ன? உங்களுக்கு அதுக்கு கூட ஆள் வேணுமா? நானே தலைவலின்னு டென்ஷன்ல இருக்கேன். தலைவலிக்குதா? முதலே நீ சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சீமா கிட்ட போய் சொல்லி ஒரு நல்ல டீயா போட்டு கொடுக்க சொல்றேன். உடனே உனக்கு தலைவலி கம்மி ஆயிடும். நீங்க யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எனக்கு தேவைன்னா நானே கிச்சன்ல போய் டீ போட்டு குடிச்சுக்கிறேன். உங்க வேலை எதுவும் அதை மட்டும் நீங்க பாருங்க. அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொல்றபடியே செய்யற. என் தலைவலிக்கு காரணமே அந்த சீமா தான். அவ போட்டு கொடுக்கற டீ எனக்கு எதுக்கு? இங்கேயும் நீ சீமாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? அங்க என்னன்னா என் புருஷன் சீமாவையும் ரோஹிணி பத்தி தான் பாராட்டி பேசிட்டு இருக்காரு. சீமாவும் ரோஹிணியும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க பாட்டிய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களாம். சீமாவும் ரோஹிணியும் அப்படி, சீமாவும் ரோஹிணியும் இப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரையும் யாரும் பாராட்டி பேசதே இல்லல்ல. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரிஞ்சுக்க வேண்டிய யாரும் புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த 2 நாள்ல அக்காவை மட்டும் இல்ல, இந்த வீட்டோட பீரோ சாவிய அவங்க ரெண்டு பேரும் அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே? இனிமே இந்த வீட்ல எல்லாம் அவங்க விருப்பப்படிதான் நடக்க போகுது. அவங்க ரெண்டு பேரும் இங்க மகாராணியா வாழ போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் வேலைக்காரியா தான் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா கேரக்டர் தாமா. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்படி நீங்க கை கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏதாவது யோசனை பண்ணுங்க. ஆனா சின்னத்த இப்ப பெரியத்தையும் அவங்க பக்கம் போயிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் என்னதான் செய்யறது சொல்லுங்க. ஐயோ, இப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஏன் யோசிக்கிறீங்க? அதே நானே உங்ககிட்ட சொல்லணுமா? கொஞ்சமாவது உங்க மூளைய பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா புரியும். அறிவு இல்லன்னா அவ்வளவுதான். என்ன பாட்டிக்காக மருந்து தயார் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. குட். சரி சீமா, ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கறியா? ஒரு நிமிஷம், நான் இப்ப கொண்டு வரேன். சரி பரவாயில்ல விடு, நானே எடுத்து குடிச்சுக்கிறேன். ஹலோ. குப்தா சார் சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உடனே ரெடி பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆர்டர் பண்ணனும், உங்களுக்கு உடனே கொடுத்துறோம் சார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே டெலிவரி பண்ணிடுறோம். ஓகே. பெரியத்த நல்லா இருக்காங்க. சீமா, கொஞ்சம் ஏலக்கா இருந்தா குடுமா.
பவிக்கு ரொம்ப வயிறு எரியுதுன்னு சொன்னா. அவளுக்கு ஏலக்காய் சாப்பிட்டா சரியாயிடும் சொன்னா. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானம்மா. அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து நான் எல்லா சேவையும் அவங்களுக்கு செஞ்சேன். அதனால எல்லாரும் என்கிட்டதான் வந்து உதவி கேக்குறாங்க. பரவாயில்ல விடு, ஒரு சின்ன உதவி கூட செய்யலன்னா எப்படி? கொஞ்சம் கொண்டு வந்து கொடுமா. சரிங்க சின்னத்தை. என்னங்க? தேங்க்யூ. சீமா, இன்னைக்கு இத வச்சு உன்னை நான் மாட்டி விடுறேன். எப்படி உன் மௌனம் போகுதுன்னு பாரு. ஓவரா பறந்துட்டு இருந்தல்ல, இப்ப அந்த ரெக்கைய ஒரேடியா நான் வெட்டி விடுறேன். இந்த முறை நீ தப்பிக்கவே முடியாது. அக்கா, பெரிய பாட்டிக்காக கசாயம் ரெடி பண்ணிட்டீங்களா? கிட்டத்தட்ட தயார் பண்ணி முடிச்சிட்டேன். நீ ஒண்ணு பண்ணு ரோகிணி, இத கொண்டு போய் பெரிய தக்கிட்டு கொடுத்துறேன். அதுக்குள்ள நான் சித்தார்த்துக்கும் பிரேம்க்கும் காஃபி ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரிக்கா, இப்பவே கொடுத்துடுறேன். இப்ப நான் ஒண்ணு செய்யலாம். இத கழுவிட்டு இதுலயே காஃபி போட்டு கொடுத்துடலாம். இது இது எப்படி சிகப்பாச்சு? இதுல நான் எள்ளு போடவே இல்லையே. ஐயோ, இதுலயும் அதே நேரம் தான் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் ஏலக்காய் இருந்தா கொடுமா. பவிக்கு ரொம்ப வயிறு எரியுதுன்னு சொன்னா. அவளுக்கு ஏலக்காய் சாப்பிட்டா சரியாயிடும் சொன்னா. சின்னத்தையே இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சாங்க.